எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் சிங்கிள் பேஸ் மோட்டாரோட ஸ்டார்டரோட வயரிங். சரிங்களா? அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா சிங்கிள் பேஸ் மோட்டார்லேயே வந்து நமக்கு கெப்பாசிட்டர் ஸ்டார்ட் மோட்டார் இருக்குது. சரிங்களா? அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கெப்பாசிட்டர் ஸ்டார்ட் அண்டு கெப்பாசிட்டர் ரன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்டார்ட் என்ன அப்படின்னு சொன்னால் கெப்பாசிட்டர் ஸ்டார்ட் அண்ட் ரன் மோட்டார். இது வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கமெண்டில் கேட்டிருந்தாங்க. அதனால தான் எல்லாரோட கமெண்ட் வந்து நான் பின் பண்ண முடியல. ஏன்னா யாராவது ஒருத்தர் கமெண்ட் விட்டுருவோம் அப்படின்ற ஒரு நினச்சதுனால நான் எல்லா கமெண்ட் இதில் வந்து நான் பின் பண்ணல. சரிங்களா? இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் தான் கேட்டிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன அப்படின்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ஆக்சுவல், அதாவது ஒரு ஓடிட்டு இருக்கிற மோட்டாரோட ஸ்டார்டர் தான் இது. சரிங்களா? எல்என்டியோட ஸ்டார்டரு. அதோட ஆக்சுவல் வயரிங்கை வந்து அப்படியே நான் வந்து டயக்ராமாக மாற்றிருக்கிறேன். அடுத்த ஒரு வீடியோவில் வந்து நான் ப்ராக்டிக்கலாக காட்டுறேன். சரிங்களா? இப்போ நம்ம வந்து வயரிங் பார்க்கலாம். இதுதான் அந்த ஸ்டார்டரோடது. சரிங்களா? அதோட ஃபோட்டோ இது தான். இதை வந்து அப்படியே நம்ம வந்து நான் டிராயிங், எலக்ட்ரிக்கல் டிராயிங்காக மாற்றி வச்சுருக்கேன். இப்போ பாருங்க. சரிங்களா? இந்த ஸ்டார்டர் தான். இந்த ஸ்டார்டரோட வயரிங்கை வந்து அடுத்து நம்ம ப்ராக்டிக்கலாகவே ஒரு வீடியோ நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்க, இது வந்து பார்த்தோம் அப்படின்னா மெயின் காண்டாக்ட். இது வந்து மெயின் காண்டாக்ட். இது மேலே இருக்கிறது வந்து ஆர்டன் காண்டாக்ட் சொல்லுவோம். நம்ம ஆக்சிலரி காண்டாக்ட் எடுக்கிறதுக்கு, அதாவது வந்து நமக்கு கண்ட்ரோல் சப்ளை இதுக்கெல்லாம் எடுக்கிறது இங்கேருந்து தான் எடுக்கணும். நம்ம வந்து ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தோம். மெயின் காண்டாக்ட் இந்த இருக்கு பாருங்க, இதுதான் மெயின் காண்டாக்ட். இதில் தான் வந்து நம்ம பவர் எடுக்கணும், மோட்டருக்கு போகிற சப்ளை. இந்த மேலே இருக்கிற ஆர்டன் காண்டாக்ட், இதில் தான் வந்து நம்ம கண்ட்ரோல் சப்ளை எல்லாம் எடுக்கிறது, இதில் இருந்து தான் எடுக்கணும். உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் டிராயிங் பார்க்க தெரியல அப்படின்னு சொன்னால் நீங்கள் நான் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்க, நான் சொல்கிறேன். அப்படி இல்லை அப்படின்னா நேராக வரணும் அப்படின்னா நீங்கள் நேராக வாங்க, நான் சொல்லித்தரேன். சரிங்களா? எலக்ட்ரிக்கல் டிராயிங் எல்லாம் எலக்ட்ரிக்கல் டிராயிங் வந்து எப்படி நம்ம பார்க்குறது, எப்படி டிராயிங் மேக் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறத நான் சொல்லித்தரேன். இப்போ இந்த ஸ்டார்டரில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இங்கே பாருங்க, 2 லைன் இருக்குல்ல, இது வந்து பார்த்தோம் அப்படின்னா பேஸ் நியூட்ரல், அதாவது ஸ்டார்டருக்கு வர இன்புட் சப்ளை. ஆனால் மோட்டருக்கு போகிறது பார்த்தோம் அப்படின்னா 3 இருக்கும் பாருங்க, RYP இருக்கும். சரிங்களா? இது வந்து இந்த மோட்டருக்கு போகிற அவுட்புட் சப்ளை. அடுத்து இந்த 2 என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா மோட்டாருக்கு வந்து நம்ம இன்டர்லாக் போட்டுக்கிறோம். நம்ம இன்டர்லாக் அப்படின்னு சொல்றது எது வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ சப்போஸ் வந்து ஒரு போர்வெல் இருக்கு, ரெண்டாவது ஒரு தொட்டியில் தண்ணி இருக்கு அப்படின்னா, நமக்கு இப்போ தொட்டியில் தண்ணி காலி ஆயிருச்சு அப்படின்னா மோட்டர் ஸ்டாப் ஆயிடணும். இப்போ மோட்டர் ஓடிட்டு இருக்கு, வாட்டர் ஃப்ளோ இல்லை, மோட்டர் ஸ்டாப் ஆகணும், அந்த மாதிரி உள்ளதுக்கெல்லாம் நம்ம வந்து இன்டர்லாக் இதுலேருந்து நம்ம போட்டிருக்கலாம். சரிங்களா? அதாவது ட்ரைடன் ப்ரொடக்ஷன், இந்த மாதிரி நிறைய இருக்கு இன்டர்லாக். நமக்கு என்ன தேவையோ அதை வந்து இந்த இடத்துல இன்டர்லாக் நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து இந்த 2 டெர்மினல் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஸ்டார்டிங் கெப்பாசிட்டர் இருக்குல்ல, அதை வந்து டிஸ்சார்ஜ் பண்ணுறதுக்காண்டி இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. சரிங்களா? அவ்வளோதான் இதோட ஸ்டார்டரோடது. அடுத்து நம்ம வந்து டயக்ராம் பார்க்கலாம். அடுத்த ஒரு வீடியோ வந்து கண்டிப்பாக நான் வந்து ப்ராக்டிக்கல் வீடியோ வந்து நான் மேக் பண்ணுறேன். சரிங்களா? இப்போ நம்ம ஸ்டார்டரில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்டார்டருக்கு வந்து என்னென்ன காம்போனன்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துக்குவோம். இப்போ ஒரு மோட்டார் இருக்குது, சிங்கிள் பேஸ் மோட்டாரு. இதுக்கு என்னென்ன நமக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இந்த சிங்கிள் பேஸ் மோட்டாரில் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஒயர் வரும். சரிங்களா? RYP அப்படின்ட்டு. இது வந்து 3 பேஸ் இல்லை, நமக்கு வந்து கெப்பாசிட்டரோட கனெக்ட் பண்ணுறதுக்காண்டி ஒரு ஒயர், எக்ஸ்ட்ரா ஒரு ஒயர் வரும். சரிங்களா? அதாவது ஆக்சிலரி வைண்டிங் வருதுல்ல, இது வந்து அடுத்து என்னென்ன காம்போனன்ட்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். அதாவது இதுக்கு வந்து ஒரு மெயின் காண்டாக்ட், நம்ம பவரை வந்து ஆன் ஆஃப் பண்ணி கொடுக்குறதுக்கு மோட்டருக்கு மெயின் காண்டாக்ட் ஒன்று. அடுத்து OLR ஒன்று இருக்கும், அதாவது மோட்டர் வந்து ஓவர் கரண்ட் எடுத்துச்சுன்னா ட்ரிப் பண்ணி விடுறதுக்கு நமக்கு வந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்குறதுக்கு ஒரு OLR இருக்கும். அடுத்து பாருங்க, நமக்கு கெப்பாசிட்டர் C1 C2 அப்படின்னு சொல்லிட்டு 2 கெப்பாசிட்டர். இது வந்து பார்த்தா அப்படின்னா ரன்னிங் கெப்பாசிட்டர். அடுத்து ஒரு C3 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெப்பாசிட்டர், நம்ம மூணாவது கெப்பாசிட்டர் போட்டிருக்கோம். இது வந்து ஸ்டார்டிங் கெப்பாசிட்டர். அடுத்து வந்து ஒரு ரெஜிஸ்டர், நம்ம அந்த இதில் பார்த்தோம்ல ஸ்டார்டர்லேயே, இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்டார்டிங் கெப்பாசிட்டரை வந்து டிஸ்சார்ஜ் பண்ணுறதுக்காண்டி உள்ளது இந்த ரெசிஸ்டன்ஸ். இது வந்து ஸ்டார்ட் பட்டன். நம்ம ஸ்டார்ட் பட்டன்லேயே பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 2 டைப் இருக்குது. அதாவது ஒரு ஸ்டார்ட் பட்டன் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது மட்டும்தான் இருக்கும். சரிங்களா? இது மட்டும் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு சில ஸ்டார்டருக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கண்ட்ரோல் சப்ளை மட்டும் இந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் நமக்கு ஆன் பண்ணி கொடுத்தா போதும் அப்படின்னா, நமக்கு இந்த சிங்கிள் உள்ளது நம்ம வாங்கிக்கலாம், ஸ்டார்ட் பட்டன். இப்போ இந்த மாதிரி நமக்கு கெப்பாசிட்டர் ஸ்டார்ட் போட்டிருக்கோம்ல, அப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா 2 டெர்மில் வந்து நமக்கு வந்து ஆன் ஆஃப் பண்ணணும் அட் அ டயத்தில். இப்போ பாருங்க, இங்கே நம்ம ப்ரெஸ் பண்ணோம்னா இந்த சப்ளை இங்கேயும் போகும், இந்த பக்கம் இருக்கிறது இந்த பக்கம் போகும். அதனால 2 இது வந்து ஒரே இதில் கண்ட்ரோல் ஆகும். நார்மல் ஸ்டார்டர் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, கெப்பாசிட்டர் ரன்னுக்கு இது ஒன்று தான் இருக்கும். இது மேலே உள்ளது மட்டும்தான் இருக்கும். இப்போ நம்ம கெப்பாசிட்டர் ஸ்டார்ட் இருக்கிறதுனால இது 2 இருக்குது. அடுத்து பாருங்க, ஒரு ஸ்டாப் பட்டன். இப்போ ஸ்டார்ட் பட்டன் அப்படின்றது எப்போவுமே வந்து ஸ்டார்ட் பட்டன் வந்து NOல இருக்கும்.
சரிங்களா? N1 அப்படின்றது நார்மலி ஓப்பன் தான் பாருங்க. 2ம் டச்சில் இல்லாம இருக்குல்ல. இது ஓப்பனாக இருக்குது. அதை தான் வந்து நம்ம N1 சொல்கிறோம். அதான் நார்மலி ஓப்பனில் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து ஸ்டாப் பட்டன் அப்படின்றது நார்மலி க்ளோஸ் N1 சொல்லுவோம். இப்போ பாருங்க, இந்த டெர்மினல் இருக்குல்ல, 2 காண்டாக்டும் எப்போவுமே க்ளோஸ்ல இருந்துட்டு இருக்குல்ல, அதுதான். வேற ஒன்றும் இல்லை இதில் NONC அப்படின்னு சொல்கிறது. அடுத்து வந்து நமக்கு அந்த ஸ்டார்டரில் வந்து எவ்வளோ வோல்டேஜ் வருது நமக்கு இன்புட் சப்ளை அப்படின்னு பார்க்குறதுக்கு ஒரு வோல்ட் மீட்ரு. அடுத்து மோட்டார் ரன் ஆகுறப்ப நமக்கு வந்து எவ்வளோ கரண்ட் எடுக்குது அப்படின்னு சொல்கிறத நம்ம மெஷர் பண்ணி பார்த்துக்கணும். அதுக்கு ஒரு அம்மீட்டர் இருக்குது. சரிங்களா? இப்போ பார்த்தோம் அப்படின்னா அடுத்து ஒன்று இப்போ மோட்டார் ஓடிட்டு இருக்கு. ஓடிக்கிட்டு இருப்ப நமக்கு வந்து ரன் ஆகுதா இல்லை ஆஃப்ல இருக்கு அப்படின்னு தெரியறதுக்கு நமக்கு இண்டிகேஷன் வேணும். அதனால ஒரு ஆன் இண்டிகேஷன் லைட்டு, ஒரு இண்டிகேட்டர், ஒரு ஆஃப் இண்டிகேஷன் லைட்டு. ஆக்சுவலாக இந்த ஸ்டார்டரில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஆன் இண்டிகேஷன் மட்டும்தான் இண்டிகேட்டர் கொடுத்துருந்தாங்க. ஆஃப் இண்டிகேஷன் வந்து நான் எக்ஸ்ட்ரா மேக் பண்ணியிருக்கேன். இது வந்து எல்என்டி ஸ்டார்டர் தான். சரிங்களா? அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து நமக்கு பவர், மெயின் பவர். அதாவது மோட்டாருக்கு போகிற பவரை வந்து மெயினை வந்து நமக்கு கட் பண்ணுறது. ஸ்டார்ட் பட்டன் வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணுறப்ப இந்த காண்டாக்ட் தான் ஓப்பன் க்ளோஸ் ஆகி நமக்கு வந்து பவரை வந்து பிரேக் பண்ணுறது. M1 M2 அதாவது ஃபேஸ் நியூட்ரலில் இருக்குது. சரிங்களா? அடுத்து இந்த M3 அப்படின்னு சொல்கிறது என்ன அப்படின்னா நம்ம ஸ்டார்ட் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுறோம். ப்ரெஸ் பண்ணிட்டு எடுத்தாலும் கண்டினியூஸாக அதை சப்ளை போயிட்டே இருக்கணும். சரிங்களா? இப்போ ப்ரெஸ் பண்ணிட்டு எடுத்துனோம் அப்படின்னா அந்த காண்டாக்ட் எல்லாம் வந்து ஓப்பன் ஆயிடும். நமக்கு இந்த இடத்துல ஓப்பன் ஆயிரும்ல, அப்போ மோட்டர் வந்து ஸ்டாப் ஆயிடும். இதை நான் அப்போ எப்போவுமே நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருந்தால் மட்டும்தான் மோட்டர் ஓடும். அப்போ அந்த ப்ரெஸ் பண்ணுறதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு, அதாவது ப்ரெஸ் பண்ணிட்டு எடுத்த உடனே மோட்டர் கண்டினியூவாக ஓடுறதுக்காண்டி இந்த M3 காண்டாக்ட் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த M3 அப்படின்னு சொல்கிறது வந்து ஆக்சிலரி காண்டாக்ட், அதாவது ஆர்டன் காண்டாக்டில் மேலே உள்ளது. இந்த M1 M2 இருக்குது பாருங்க, இதுதான் வந்து மெயின் காண்டாக்ட், பவர் சப்ளை போகிறது. அடுத்து நம்ம சொன்னோம் ஒரு இன்டர்லாக். நம்ம இங்கே என்ன இன்டர்லாக் இது பண்ணியிருக்காங்கன்னா அவங்க ட்ரைடன் ப்ரொடெக்ஷன், அதாவது வாட்டர் இல்லாமல் ஓடுது, இல்லை தண்ணி இல்லை அப்படின்னா நம்ம வந்து அங்கேருந்து நம்ம இன்டர்லாக் எடுத்துக்கிறோம். இப்போ பாருங்கள், இப்போ வந்து நியூட்ரல் ஒயர் வந்து OLR வெளியே வந்து, சரிங்களா? இப்போ பாருங்கள், நியூட்ரல் ஒயர் வந்து OLR வெளியே வந்து அந்த M1 காண்டாக்ட் வெளியே போய் மோட்டருக்கு போயிடுது. இப்போ எப்போ M1 பிக்கப் ஆகுதோ அப்போ தான் நியூட்ரல் இந்த பக்கம் வரும். அடுத்து அதே போல் தான் ஃபேஸ் பாருங்கள், OLRக்கு வருது. OLRக்கு வந்துட்டு அப்படியே நமக்கு வந்து M2 டெர்மினலுக்கு வந்துட்டு அப்படியே அம்மீட்டர் வழியே நமக்கு மோட்டருக்கு போயிடுது. சரிங்களா? எப்போவுமே அம்மீட்டர் வந்து சீரிஸ் கனெக்ஷனில் தான் பண்ணணும், நம்ம வோல்ட் மெஷர் பண்ணுறதுக்கு. சரிங்களா? ஃபேஸ் ஒயரில் வந்து நம்ம இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கிறோம். அடுத்து பாருங்கள், இது 230 வோல்ட் ஏசி தான் நமக்கு. அடுத்து ஒரு வோல்ட் மீட்டர். வோல்ட் மீட்டர் எப்போவுமே பேரலாக தான் கனெக்ட் பண்ணணும். அதாவது ஃபேஸ் ஒயருக்கு நியூட்ரல் ஒயருக்கும் இடையில பேரலாக கனெக்ட் பண்ணுறோம். சரிங்களா? அடுத்து பாருங்கள், நம்ம மெயின் காண்டாக்ட் இருக்குது. அந்த மெயின் காண்டாக்டர் பார்த்தோம் அப்படின்னா A1 A2 அப்படின்னு சொல்லிட்டு 2 டெர்மினல் இருக்குது நமக்கு. அதுக்கு வந்து ஃபேஸ் நியூட்ரல் கிடைக்கணும். அப்போ தான் அந்த காண்டாக்ட் வந்து பிக்கப் ஆகும். இது பிக்கப் ஆனால் மட்டும்தான் நமக்கு இந்த M1 M2 அப்படின்னு சொல்கிறது வந்து க்ளோஸ் ஆகி இங்கே சப்ளை போகும். இது எப்பெல்லாம் பிக்கப் ஆகுதோ அப்போ வந்து இங்கே சப்ளை போகும். இது வந்து பிக்கப் ஆகலைன்னா இது வந்து ஓப்பன் ஆயிடும். சரிங்களா? இப்போ நியூட்ரல் வந்து நம்ம டைரெக்டாக காண்டாக்ட் கொடுத்துட்றோம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஃபேஸ் ஒயர். இந்த ஃபேஸ் ஒயர் தான் நமக்கு வந்து கண்ட்ரோல் சப்ளை வெளியே போகுது. எப்படின்னா பாருங்கள், நேரம் இங்கே வருது, நம்ம ஃபேஸ் எடுத்துட்டோம், அப்படியே எடுத்துகிட்டு இங்கே கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஸ்டாப் பட்டன் வெளியே வருது. ஸ்டாப் பட்டன் எப்போவுமே NC, அதனால் சப்ளை நேரம் இங்கே வரைக்கும் வந்துடும். இங்கே வரைக்கும் வந்துட்டு என்ன ஆகுது, இங்கே நிற்குதுங்களா? இப்போ நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணுறப்ப இந்த பக்கம் போகும். அப்போ நமக்கு இங்கே ட்ரைடன் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்கோம். அதாவது ப்ரொடெக்ஷன் வந்து நமக்கு ஆக்ட் ஆகலை அப்படின்னு சொல்லி இருந்துச்சுன்னா நமக்கு மோட்டர் இந்த காண்டாக்ட் வந்து பிக்கப் ஆகும். காண்டாக்ட் பிக்கப் ஆச்சுன்னா மோட்டர் ஓடும். ஆனால் இந்த டைமில் நம்ம கையை எடுத்துட்டோம் அப்படின்னா ஸ்டாப் ஆகிடும். அதுக்கு என்ன பண்ணணும், நம்ம எப்போவுமே கண்டினியூஸாக சப்ளை போகிறது மாதிரி இருக்கும். அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஒரு M3 அப்படின்னு ஒரு காண்டாக்ட் போட்டிருக்கோம். எப்பெல்லாம் இந்த காண்டாக்ட் பிக்கப் ஆகுதோ, பிக்கப் ஆனோடனே இது க்ளோஸ் ஆயிரும். அப்போ என்ன ஆகும் பாருங்க, இந்த சப்ளை நேரம் இங்கே போய் இப்படியே வந்து இது வெளியே போயிட்டே இருக்கும். நம்ம இதில் கையை எடுத்துட்டாலும் பிரச்சனை இல்லை, இது ஓப்பனில் தான் இருக்கும். இப்படியே வந்து சப்ளை போயிட்டு இருக்கும். சரிங்களா? இது வந்து நமக்கு இன்டர்லாக் நீங்கள் என்ன வேணாலும் போட்டுக்கலாம். அதனால் இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்கோம். நமக்கு இன்டர்லாக் நம்ம போடலை அப்படின்னா ஒரு வயரை வச்சு 2 டெர்மினலையும் நம்ம ஸ்டார்ட் பண்ணி வச்சுக்கலாம். சரிங்களா? நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது இதாகிக்கிறோம். அடுத்து பாருங்கள், நம்ம வந்து கெப்பாசிட்டருக்கு வந்து கனெக்ஷன் கொடுக்கணும். அதாவது ரன்னிங் கெப்பாசிட்டர், ஸ்டார்டிங் கெப்பாசிட்டர். சரிங்களா? இது உங்களுக்கு டிஃப்ரெண்டாக தெரியட்டும்னா நான் 2 கலர் போட்டிருக்கேன். இப்போ பார்த்தா C1 C2 அப்படின்னு சொல்கிறது வந்து நமக்கு ரன்னிங் கெப்பாசிட்டர். அடுத்து C3 அப்படின்னு சொல்கிறது வந்து ஸ்டார்டிங் கெப்பாசிட்டர். இந்த ஸ்டார்டிங் கெப்பாசிட்டர் எப்படி இருந்து பாருங்கள், நமக்கு ஸ்டார்ட் பட்டன் வெளியே போய் தான் வரும். அதாவது நம்ம ஸ்டார்ட் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம்ல, ஒரு 3லேருந்து 5 செகண்ட் நம்ம அதை ப்ரெஸ் பண்ணி இருக்கிற டைமிங் மட்டும்தான் இந்த ஸ்டார்டிங் கெப்பாசிட்டர் வந்து நமக்கு சப்ளையில் இருக்கும். நம்ம கையை எடுத்துட்டோம் அப்படின்னா அது வந்து ஓப்பன் ஆயிரும். சரிங்களா? இந்த ஸ்டார்ட் பட்டன்லேருந்து நம்ம எடுத்த உடனே அது ஓப்பன் ஆயிரும். அடுத்து பாருங்கள், ரெண்டுமே வந்து கனெக்ட் ஆகி நேரம் எங்கே போகுதுன்னா அந்த ஒய் ஃபேஸ் இருக்குல்ல, அதாவது எல்லோ கலர் ஒயர் வருதுல மோட்டார்லேருந்து, அதில் வந்து கனெக்ட் ஆகிடுது. அப்போ நம்ம எப்போல்லாம் ஸ்டார்ட் பட்டன்லேருந்து கையை எடுக்கிறோமோ
அப்போ வந்து ஸ்டார்டிங் கெப்பாசிட்டி வந்து நமக்கு சர்வீஸில் இருக்காது. ஆனால் இந்த ரன்னிங் கெப்பாசிட்டி பாருங்கள் எப்போவுமே இப்படியே வருது சப்ளை. இதை வந்து இந்த 2 கெப்பாசிட்டர் வந்து பேரலல் கனெக்ஷனில் இருக்குது. இருந்துட்டு நேராக இங்கே போயிடுது. சரிங்களா? இப்போ அடுத்து பாருங்க. ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறமேல என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், அந்த C3 கெப்பாசிட்டர் இருக்குல்ல, ஸ்டார்டிங் கெப்பாசிட்டர். இந்த ரெசிஸ்டன்ஸ் வெளியே அதில் ஸ்டோர் ஆகிருக்கிற எனர்ஜி வந்து டிஸ்சார்ஜ் ஆயிரும். சரிங்களா? இது வந்து டிஸ்சார்ஜுக்காண்டி நமக்கு உள்ளது. C1 C2 அப்படின்னு சொல்கிறது ரன்னிங் கெப்பாசிட்டர். C3 அப்படின்றது ஸ்டார்டிங் கெப்பாசிட்டர். இப்போ பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு இண்டிகேட்டர், அதாவது மோட்டர் நம்ம பட்டன் அழுத்திட்டோம், மோட்டர் ஓடுதா ஓடலையா நமக்கு தெரியாது. சரிங்களா? அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னா ஒரு இண்டிகேட்டர் நம்ம வந்து போடுறோம். இண்டிகேட்டர் எங்கே எடுத்து போடுறோம் அப்படின்னு சொன்னால், நம்ம கான்டாக்ட் எல்லாம் க்ளோஸ் ஆகி மோட்டருக்கு சப்ளை போகிற இடத்துல இருந்து ஒரு பேஸ் ஒயர் எடுத்துடுறோம். நியூட்ரல் வந்து நம்ம நார்மலாக எடுத்து கனெக்ட் பண்ணிட்டோம்னா இது வந்து ஆன் இண்டிகேஷன். சரிங்களா? சரி, இப்போ ஆனில் இருக்குது. இப்போ சப்போஸ் நம்ம தூரத்தில் வந்து நம்ம மோட்டரை பார்க்கணும் அப்படின்னா, ஸ்டார்டர் ஓடுதா ஓடலையான்னு நமக்கு தெரியும் மோட்டர். அப்போ ஸ்டார்டர்லேருந்தே நம்ம கவனிக்கிறதுக்கு எப்படின்னா ஒரு ஆஃப் இண்டிகேஷன் நம்ம போட்டுக்கிறோம். அது எப்படின்னு பாருங்கள். நியூட்ரல் எடுத்துட்டோம். அடுத்து அதுக்கு ஒரு காண்டாக்ட் போட்டிருக்கோம். M4 அப்படின்ற NC காண்டாக்ட் போட்டிருக்கோம். அதாவது இந்த காண்டாக்டர் எம் இருக்குல்ல நமக்கு மெயின் காண்டாக்ட், இது எப்பெல்லாம் பிக்கப்பில் இல்லாமல் இருக்கோ அப்போ வந்து இது க்ளோஸ் ஆயிரும். அப்போ க்ளோஸ் ஆயிருச்சுன்னா என்ன ஆகும்? இது வழியே சப்ளை இங்கே வந்து இந்த இண்டிகேஷன் வந்து நமக்கு தெரியும். அதாவது மோட்டர் ஆஃப்ல இருக்குது அப்படின்ட்டு. நம்ம ஸ்டார்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணி எம் காண்டாக்ட் பிக்கப் ஆயிருச்சு அப்படின்னா இந்த M4 அப்படின்றது ஓப்பன் ஆயிரும். அப்போ அதோட இண்டிகேஷன் வந்து நமக்கு ஆஃப் ஆயிரும். இந்த ஆன் இண்டிகேஷன் வந்து நமக்கு அந்த லைட் எரியும். நம்ம வந்து மோட்டர் ஓடுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இப்போ மோட்டர் வந்து நமக்கு கண்டினியூஸாக வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஸ்டார்ட் பண்ண ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம். இப்போ இந்த ரன்னிங்கில் இருக்க மோட்டரை வந்து நம்ம ஸ்டாப் பண்ண போகிறோம். அப்போ ஸ்டாப் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுவோம்? ஸ்டாப் பட்டன் வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணுவோம். அப்போ ஸ்டாப் பட்டன் நம்ம ப்ரெஸ் பண்ணுறப்ப எப்படி வந்து நமக்கு மோட்டர் ஸ்டாப் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ இந்த ஸ்டாப் பட்டன் இருக்குது. இதை வந்து நம்ம ஸ்டாப் பட்டனை வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணுறோம் அப்படின்றப்ப இந்த 2 டெர்மினல் வந்து ஆல்ரெடி NCனால க்ளோஸில் இருந்துட்டு இருக்கு. நம்ம ப்ரெஸ் பண்ணுறதுனால இது வந்து என்ன ஆகும்னா கீழே போயிடும். அப்போ கீழே போனால் என்ன இது பாருங்க, இதுக்கு 2க்கு இருக்கிற காண்டாக்ட் வந்து டிஸ்கனெக்ட் ஆயிடுதா? அப்போ இங்கே இருக்கிற ஃபேஸ் இங்கே வராதனால இந்த மெயின் காண்டாக்ட் வந்து ஃபேஸ் சப்ளை கிடைக்காதனால இது வந்து டிஎன்சிஸ் ஆயிடுது. இப்போ இது டிஎன்சிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா சேம் டைமில் நம்ம M1 M2 அப்படின்னு சொல்கிற 2 காண்டாக்ட் இருக்குல்ல, இது ரெண்டுமே வந்து பாருங்க இந்த M1 M2 அப்படின்ற 2 டெர்மினல் வந்து ஓப்பன் ஆயிரும். அப்போ இது ஓப்பன் ஆயிருச்சுன்னா என்ன ஆகும்? மோட்டருக்கு போகிற சப்ளை வந்து டிஸ்கனெக்ட் ஆயிரும். அப்போ மோட்டர் வந்து ஸ்டாப் ஆயிரும். இதே சேம் டைமில் நமக்கு M3யும் ஓப்பன் ஆயிரும். சரிங்களா? நீங்கள் ஏன்னா இது கையை வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணிட்டு எடுத்த உடனே இது க்ளோஸ் ஆயிரும். க்ளோஸ் ஆனாலும் சப்ளை இங்கே வரும். வந்தாலும் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. இதை M3 ஓப்பன் ஆனதுனால இது வழியே சப்ளை போகாது. அடுத்து நம்ம எப்பெல்லாம் வந்து ஸ்டார்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறோமோ அப்போ தான் இந்த பக்கம் சப்ளை போய் நமக்கு இந்த காயில் எனர்ஜிஸ் ஆகி திரும்ப இதை க்ளோஸ் ஆகி நமக்கு வந்து மோட்டர் ரன் ஆகும். அதே சேம் டைமில் நம்ம அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த M4 இருக்குல்ல, இந்த M4 வந்து க்ளோஸ் ஆயிரும். NCனால க்ளோஸ் ஆனதுனால இந்த மோட்டருக்கு வந்து ஆஃப் இண்டிகேஷன் லைட் வந்து நமக்கு எரியும். மோட்டர் வந்து ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்றத நமக்கு வந்து இண்டிகேட் பண்ணணும் ஸ்டார்டரில். அவ்வளோதான். சரிங்களா? இது வந்து ஒரு சிம்பிளான வயரிங் தான். நம்ம ஸ்டார்டருக்கு வந்து நம்மளே ஸ்டார்டர் மேக் பண்ணிக்கலாம். நம்ம கடையில் வாங்குற காசை விட நம்ம ரெடி பண்ணோம்னா ரொம்ப ரொம்ப கம்மியான காசு வரும். சரிங்களா? ஒரு பாக்ஸ் வாங்கிட்டு நம்ம வந்து என்ன ஒரு மெயின் காண்டாக்டர், ஒரு OLR வாங்குறோம். இப்போ இதில் இருக்கிற காம்போனன்ட் தான். இதை வாங்கிட்டு நம்மளே ஸ்டார்டர் மேக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஸ்டார்டர் வந்து செஞ்சு பழகணும், இல்லை நீங்களா மேக் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, இந்த எலக்ட்ரிக்கல் டிராயிங் வந்து எப்படி மேக் பண்ணுறது, அப்புறம் ஆல்ரெடி இருக்கிற டிராயிங் வந்து நாங்கள் எப்படி ரீட் பண்ணி பார்க்குறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நான் கண்டிப்பாக நான் சொல்லித்தரேன். சரிங்களா? வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் வாட்ஸ்அப்லேயே சொல்கிறேன். உங்களுக்கு நேராக வரணும், ப்ராக்டிக்கலாக கற்றுக்கணும் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் ஒரு நாளைக்கு நான் கிளாஸ் வச்சு எல்லாருக்கும் நான் சொல்லித்தரேன். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து உங்களுக்கு என்னெல்லாம் வீடியோ வேணும் அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? இப்போ இந்த ஸ்டார்டர் கூட பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி டியூவல் ஸ்டார்டர் நான் போட்டிருந்தேன். அதாவது கெப்பாசிட்டர் ரன்னுக்கு போட்டிருந்தேன். அவங்க வந்து கெப்பாசிட்டர் ஸ்டார்ட் என்ன ரன்னுக்கு வேணும் அப்படின்ட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணதுனால திரும்ப நான் அந்த ஸ்டார்டர் வந்து மேக் பண்ணியிருக்கேன். நம்ம ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.